ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த பார்ட்ரு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். டைமண்ட் டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல் வீடியோ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவு, இது ஃப்ரண்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் தான் நம்ம சாரீ. முந்தானி டிசைன் தான் எப்பவுமே வந்து முந்தானி கலர் தான் வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. இதுதான் முந்தானி. இதில் கலர் காம்படிஷன் வரதுனால அந்த கோல்டு கலரும் பிங்க் கலரும் நம்ம கொடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கும் மாடல் இது உங்களுக்கு. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம லூப் மாரி தைச்சிக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு லூப் மாரி தைச்சிக்கலாம். அதில் ஏன்னா நம்ம தைக்கிறது டைமண்ட் ஷேப்பில் தான் தைக்க போகிற மாடல் பண்ண போகிறோம். இதில் இதுமாரி கொஞ்சம் நிறையா தேவைப்படும், நம்ம தைச்சிக்கலாம். தைச்சி திருப்பிக்கணும். இது மாரி லூப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது அயன் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும். இது அதே மாதிரி இதுலேயும் தைச்சிக்கலாம். இது வந்து டிஷ்யூ வந்து அயன் பண்ணி தைச்சிருக்கேன். பார்த்து நிறைய தைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிங்கன்னா நம்ம டைமண்ட் ஷேப்பில் வைக்கணும். இது வந்து கைக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். கேனஸ் ஓட்டும் போது இதில் நைஸ் திக்கு வரும். நைஸ் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்கு ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆடாக இருக்கும். சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிங்கன்னா நம்ம கை மார்க் வருது இல்லையா, எஜ்ஜு அளவு மார்க் வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்தமாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கை சைஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா இது டைமண்ட் ஷேப்பில் வந்து தைக்கணும். இது கிராஸில் வச்சு தைச்சிங்கனாலே டைமண்ட் ஷேப் வரும் கணக்கு. இந்த மார்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ பார்டர் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுமாரி நம்ம ஃபுல்லாக தைக்கணும். இது பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு வந்தாச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து பிங்க் கலர் தைக்கிற மாதிரி இருக்கும். இது 1 to 1 இது பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா அது லெவல் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் எப்படி உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கரெக்டாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். இதில் லெவல் பண்ணி கரெக்டாக தைக்கணும். தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் பண்ணும்போது பக்காவாக வரும். இது நீங்கள் லெவல் தைக்கும்போது ஒரு இதுவும் பீஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சினே வந்துட்டோம்னா ஒரே டைம் தைக்கும்போது வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இது
ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா அழகாக வரும். இதேமாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கணும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது உங்களுக்கு. ஒரு சைடு நம்ம தைச்சிருக்கோம், ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப லெவல் கரெக்டாக வந்துடும். இந்த கோல்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக வர மாதிரி வரணும். டைமண்ட் அதுமாரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம 2 கைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் இப்போ இந்த பார் நம்ம வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லெவலில் வந்து தைக்கும்போது ஒரே லெவலில் தைச்சிங்கன்னா பக்காவாக வந்துடும் உங்களுக்கு டிசைன். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் பெட்டி எடுத்துருங்க. நம்ம வந்து ஒரே பார்டர் தான் 2 சைடு கட் பண்ணி வைக்கிறோம். ரொம்ப அகலமாக வச்சோம்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் வந்து இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி வச்சுக்கலாம். தையல் போட்டிங்கன்னா வந்து தூக்காமல் இருக்கும், அதுக்கோசரம் அப்படியே பதிஞ்சிடும். அதனால தான் தையல் போடுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு தையல். இப்போ பார்த்தீங்கன்னா கை இது பார்டர் மாரி வந்துடும். கை பார்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதேமாரி அந்த கையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவு லைனிங் எடுத்து ஓரமாக வச்சு இப்போ நம்ம வந்து இதுமாரி வரும். இதில் நம்ம கை பார்டர் எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணி கை லென்த்து நம்ம ஃபுல்லாக வச்சுருப்போம். அதை வெட்டி எடுத்துடலாம் துணியை. தைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெட்டணும். அதே லெவலில் வெட்டினீங்கன்னா அப்புறம் கை லென்த்து குறைஞ்சிடும். இங்கே எஜ்ஜில் கை மார்க் பண்ணணுன்னு சொன்னால் அதை மார்க் பண்ணிக்கலாம். இது சென்டர் தைக்கணும். இது 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மாரி வரும். இதில் கீழே ஒரு பார்டரில் ஒரு டிசைன் வரும். அது அழகாகவே நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது அழகாக நீட்டாக வந்துருச்சு. இப்போ ஃபினிஷிங் நம்மளுக்கு. இதில் கீழே வந்து நம்ம வந்து லைனிங் கொடுத்து வைக்கணும். இப்போ இதில் 2 கையுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ லைனிங் வச்சு அட்டாச் பண்ணணும். நம்ம பிசுறே ஒன்று கூட வந்து வெளியில் வந்து தெரியாது. நம்ம தைக்கிறதோ செய்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பிசுறே தெரியாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கையில் சென்டரில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வைக்கலாம் நம்ம அதில். இந்த லெவல் வந்து நம்ம கேன்வாஸ் ஒட்டி தான் நம்ம தைக்கணும். அதில்
நம்ம இதை கேன்வாஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வரும். இப்போ கேன்வாஸ் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை கையை நம்ம சென்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு லைனிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது வேலை ஒயிட் கேன்வாஸ் வந்து அப்படியே தெரியும், துணி தின்னாக்கிறதுனால கேன்வாஸ் வெளியிலே தெரியக்கூடாது. அது கரெக்டாக ஒரு லெவலில் வச்சு தைச்சிக்கங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெவலில் வச்சுக்கலாம். நல்லா அழகாக ஓரமாக கேன்வாஸ் ஒட்டி தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி திருப்பினீங்கன்னா டைமண்ட் ஷேப் வந்துடும். இதுமாரி தைக்கும்போது தையல் வந்து கொஞ்சம் சின்ன தையலை வச்சு தையல் போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அதுலேயும் தைச்சிருக்கோம். நம்ம இந்த டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணுறதுனா செக் பண்ணிங்க, கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா அழகாக ஃபினிஷிங் பக்காவாக வந்துச்சு பாருங்கள் டைமண்ட் ஷேப்பு. இது வந்து நம்ம வந்து இந்த இது கொடுத்துக்கலாம், பார்ட்ரு 2 பார்டர் ஒன்றா வர மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். போடும்போதெல்லாம் தையல் வந்து சின்ன தையலை வச்சு போடுங்க, அப்போ தான் அந்த பொழந்து ஓப்பன் பண்ணி விடும்போது அழகாக அந்த இதே ஜாயின் பண்ணதே தெரியாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. லாங் தையல் வச்சிங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இதுவாக வரும், கேப் விடுற மாதிரி வந்துடும். பெரிய தையலாம் வச்சிங்கன்னா அதுமாதிரி பெரிய தையல் வைக்காமல் சின்ன தையலை வச்சு தைச்சிங்கன்னா அந்த கரெக்டாக வரும் பார்க்கும்போது உங்களுக்கு. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டிசைன் இது பார்க்கும்போது. நம்ம இதேமாரி அந்த வெட்டி இன்னொரு கைக்கு நம்ம தைச்சிக்கணும். நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங். லெவலில் ஒரே லெவலாக ஒரே மாதிரியாக வர மாதிரி தைக்கணும் நம்ம 2 இதுக்குமே. வச்சுருக்கும் பாருங்கள், 2த்துக்கும் ஒரே மாதிரி வந்துருச்சு. நம்ம உள்ள அந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் அதேமாதிரி சென்டர் பண்ணிக்கங்க. தைச்சிட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஓவர் தையல் போட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே கவர் ஆகிடும். அதில் லைனிங்கில் நம்ம எப்பயும் லைனிங் தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக வந்துடும். இதில் இந்த பார்டர் ஏற்கனவே நம்ம தையல் போட்ட மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா அழகாக அதிலே பதிஞ்சிடும். உங்களுக்கு அந்த துணி லூஸ் வருது, தூக்குறது இதுமாரி எதுவுமே வராது. லைனிங் உள்ள திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங். இதில் நம்ம வேலையும் ஃபுல்லாக 100% கேரண்டி கொடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். இது நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம அந்த முதல்ல தைச்சோம் இல்லையா, பார்டர் வச்சு அட்டாச் பண்ணுது. இதை தைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ டைமண்ட் ஷேப் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம் மேலே. தையல் போடுறது எதுக்குன்னா நம்ம நவராமல் இருக்கும், அந்த சென்டர் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் நீங்கள் போடும் போதுமே அந்த சென்டருக்குன்ட்டு எதுவுமே நவராமல் கரெக்டாக அப்படியே நிற்கும் ப்ளவுஸ். அதனால தான் லைனிங்கில் தையல் போடுறோம் நம்ம.
இது என்னென்னா அந்த டைமண்ட் ஷேப் வந்து லைனிங் அப்படி இப்படி எதுவுமே திரும்பாமல் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ இந்த லைனிங்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நம்மளது மாடல்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்துங்க. நான் பேக் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இது ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ். இப்போது கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே ரெடி பண்ணியிருப்போம் நம்ம. அதேமாதிரி தான் பேக்லேயுமே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். கை ரொம்ப நல்லா நீட்டாகவே இருக்கும். இதுமாதிரி நம்ம வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.